இப்போ சிம்சோனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்ப வெளியே போனார்? எவ்வளவோ காலம். சிம்சோனுக்கு கிடைச்ச அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னா நசரை அழைப்பு. அது விபச்சார பெண்ணுக்கு போகக்கூடாது, செத்த பிரேத தண்டை போகக்கூடாது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அதில் ஒன்றும் தலைமுடியை என்ன செய்யக்கூடாது, சிறைக்கக்கூடாது, இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஆனால் ஏன்? அதனால என்ன? அதனால என்ன? அதனால என்ன? அதனால என்ன? அதனால ஒன்றும் இல்லை. நம்மளை நம்மை மறுரூபமாக்குற பணியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போய் விடாதபடிக்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான். அதனால என்ன? என்னை மறுரூபமாக்குற பணியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியிலே தேவன் என்னை ரட்சித்த பொழுது, நான் தேவனுக்காக வாழணும்னு சித்தம் வைத்த பொழுது, அவர் எனக்குள்ள வந்தார். இவரை நான் துரத்தி விடாதபடிக்கு, சிம்சோன் அவரை துரத்தி விட்ட பொழுதுதான் தோல்வியின் விளிம்பிற்கு போனான். சுதாரித்து கொண்டபடியினாலே அவன் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன மீட்பு கிடைத்தது. ஆனால் துன்மார்க்கனோடு கூட அழியும்படியான ஒரு காரியம் அவருக்கு ஏற்பட்டது. எந்த கண்ணினால் நீ எதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரோ அதே கண்ணினால் மீறி பார்த்தார். என்ன நடந்தது? அந்த கண்களை அந்த சிம்சோன் இழந்தார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.